உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது? இது டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட். ஃபஸ்ட்டு கோல்டு பேஸ்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு 3000 5000 போடுறவங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ போகும். அதுலேயே எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. மோரோவர் எஸ்ஐபி போட்டு எல்லாமே 1 year 2 yearலேயே ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காத காரணம். ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு வெல்த்தே கிரியேட் ஆகாது உங்களுக்கு. எந்த டார்கெட் வச்சுருக்காங்களோ, வெரி எக்ஸ்ட்ரீம் கேசஸில் முடியல அப்படின்னா தான் எடுத்துக்கலாமே தவிர அது ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது. பட் 10 years பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக 12 to 14% கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. எந்த இதில் பார்த்தாலும் எந்த அசட் கிளாஸில் வேணால் நீங்கள் பாருங்கள், டெட்டு தவிர டெட் தான் 7-8, மற்றபடி மல்டி அசட்டோ ஆர் ஹைபிரிடோ அதுலேயே வருது. இப்போ டைரெக்டாக பண்ணவங்களுக்கும் 90% சொல்கிறேன், 10% சொல்கிறேன். டைரெக்டாக பண்ணவங்களுக்கும் எந்த குட் அட்வைசர் மூலமாக போனாலும் கண்டிப்பாக 3% 4% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் 2 பேருக்குமே எக்ஸ்பென்சஸ் போக தான். அது 10 லட்சம் இருக்கும்போது பெருசாக தெரியாது 4%. பட் அது 5 கோடி இருக்கும்போது 4%னா ஒரு வருஷத்துக்கே 20 லட்சம். லாஸ்ட் 1 year கிட்டத்தட்ட 1 year-ஆவே மார்க்கெட் நீல தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறமா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்கும்? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜென்ரலாக ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 1 year நீங்கள் இண்டெக்ஸை மட்டும்தான் பார்த்து சொல்கிறீங்க ரிட்டர்ன். எவ்வளோ ஃபண்டு 8% 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரேயாஸ் ஃபின்சோ பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஹரிஹரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். யூ ஆர் ஆல்சோ டூயிங் வெல். குட் சார். சரி, இப்போ நிறைய பேர் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னு நிறைய அட்வைசஸ் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கிற பெரிய கேள்வினா எஸ்ஐபி நான் எப்படி போடுறது? ஒரே ஃபண்டில் ஸ்விட்ச் பண்ணணுமா, இல்லை நிறைய ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினுமே நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு? மேடம், இது டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட். ஃபஸ்ட்டு கோல்டு பேஸ்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு யங்ஸ்டர் இப்போ தான் 22 25 ஜாப் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவரால் 3 to 5,000 தான் போட முடியும். இப்போ நம்ம மெயின் என்னென்னா, இப்போ நான் எங்கள் இதுக்குலாம் 1 lakh போடுறவங்களுக்கு நான் 5 ஃபண்டு தான் கொடுக்குறோம். அதுலேயே 7 ஃபண்டு, அதுலேயே டைவர்சிஃபிகேஷன் வந்துடும். ஒரு 3000 5000 போடுறவங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ போகும். அதுலேயே எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. மோரோவர் எஸ்ஐபி போட்டு எல்லாமே 1 year 2 yearலேயே ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காத காரியம் உங்களுக்கு. வெரி ரேர்லி ஒன்லி தே வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் திங். இதை கோல்டு பேஸ்டாக பண்ணும்போது இது பெட்டராக இருக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னால், ஒருத்தர் 25 years இப்போ ஆரம்பிக்கிறாரு, 3000 rupees எஸ்ஐபி அப்படின்னாக்க அவர் 10 year போடுறோம்னா அட் த ரேட் ஆஃப் 12% யூ வில் கெட் அரௌண்ட் 6.5 lakhs only. 10 years கழிச்சு 6.5 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 10 வருஷமும் இது 3000 மட்டுமா போட போகிறாரு இந்த ஏஜே அப்படின்னா. இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்க, 3000 ஒருத்தர் போடுறாருன்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 20% எவ்ரி இயர் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. அப்படின்னா ஒரு 10ஆவது வருஷம் கடைசிலேயே அரௌண்ட் 13-14,000 போடுற மாதிரி வரும். அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 lakhs பக்கம் இருக்கும் உங்களுக்கு அட் த ரேட் ஆஃப் 12%. இதே 20 yearக்கு அவர் பார்த்தாருன்னா 1.3 crore இருக்கும். இதே 30 year பார்த்தாருன்னா 2.4. அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்ம் இதை வச்சு பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு பேஸ்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நிறைய பேருக்கு கோல்டு பேஸ்டு இல்லை. இப்போ உடனே எனக்கு பணம் போட்டால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ரெட்டிப்பாக வரணும் இப்படின்னு தான் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மந்த்லி 3,000 அக்ரெசிவாக 10 years இன்வெஸ்ட் பண்ணிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி 16 lakhs சம்திங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓகேவா சார்? அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டா 15 lakhs வச்சு 10 years கழிச்சு என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே கோல்டு பேஸ் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு யங்ஸ்டர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம் கோல்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த இதில் வர வேண்டாம். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா 25 வயசுனா 50 வயசோ 55 வயசோ இல்லை 60 வயசோ அதுக்கு இந்த பைசா ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ 28 29 30 மேரேஜ் ஆகும்போது ஸ்பௌஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் இந்த 99% கேஸில். ஸோ தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஜாயின். அதை அப்புறம் நெக்ஸ்ட்டு உண்டானதுக்கு சில்ட்ரன் எஜுகேஷனோ இல்லை மற்ற வீடு கட்டுறதுக்கோ இதை மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாதான், ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணாதான் லாங் டேர்மில் நீங்கள் வெல்த் பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் கூட சேர்த்து ஒரு அமௌண்ட் 10 லட்சம் 15 லட்சம் இப்போ இருக்கிற 10 lakhs வேல்யூ நெக்ஸ்ட் 5 years கழிச்சே ஒரு வேல்யூ இருக்காது. பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் சோ மெனி ஆக்டர். ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு வெல்த்தே கிரியேட் ஆகாது உங்களுக்கு. எந்த டார்கெட் வச்சுருக்காங்களோ, வெரி எக்ஸ்ட்ரீம் கேசஸில் முடியல அப்படின்னா தான் எடுத்துக்கலாமே தவிர அது ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது.
இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா இப்போ நான் ரெகுலர் தாண்டி வந்து எல்லாருமே வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்போ எல்லாருமே இந்த ஆப்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ மந்த்லி 3000 போடுறாங்க அப்படின்னா எத்தனை ஃபண்ட்ல சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க சொன்ன மாதிரி மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப்லேயே போனால் போதும். as I told you earlier எங்கள்கிட்ட 50,000 இல்லை 1 lakh வரும்போது நாங்கள் 5 to 8 ஃபண்ட்லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் 30 ஃபண்டு 50 ஃபண்டு 1 லட்சம் ஒருத்தர் போகிறாருன்னா அவருக்கு 25 ஃபண்டு கொடுத்தா எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. இதில் வர்ற எதுவுமே அதில் நிறைய ஸ்டாக்ஸ் அதிலே வந்துடும். ஒரு 3000 5000 போடுறவங்க நான் சொல்ல மாதிரி ஒரு ஃபண்டே போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னொரு ஃபண்டை போட்டுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துங்க. அதுலேயே லார்ஜ் கேப்பும் வந்துடுது, அதே மிட் கேப்பும் இருக்குது, ஸ்மால் கேப்பும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். ஆல்வேஸ் 12 to 15 செக்டர் த ஃபண்ட் மேனேஜர் இஸ் கோயிங் டு சூஸ் ஆஸ் எ டீம். அப்போ அதில் பேங்கிங் வரும், ஹெல்த் கேரும் வரும், டீம் வரும், மேனுஃபேக்சரிங் வரும், கன்சம்ஷன் ஸ்டாக்ஸும் வரும், எல்லாமே வந்துடுது. நீங்கள் 5 ஃபண்டு இருக்குது 1000 போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அது க்ரோத்தோடது ரொம்ப இதாக தெரியாது. உங்களுக்கு ஒரு ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆயிரும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஓவர் டைவர்சிஃபிகேஷன். இப்போ வந்து 3000 நான் சொன்ன மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணா கூட 3-4 ஃபண்ட் வந்து ஸ்விட்ச் பண்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? தேவையில்லாம ஓவர் காஷியஸா இருக்காங்கன்னு தான் பார்க்கணும் உங்களுக்கு. அது இப்ப தெரியாது. இப்ப போட்டு ஒரு 4 வருஷம் இருந்துருவாங்க. இல்ல வேற யாராவது கம் அக்ராஸ் தம் அட்வைசரோ இல்ல பேங்குக்கோ போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வேற யாராவது கம்பேர் பண்ணி பார்த்தா தானே தெரியும். இவங்களே நினைச்சிட்டு 1000 போட்டு இருந்துட்டு இதே 5000 10,000 போட்டு க்ரோத் பார்க்க சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆவரேஜாக 12 to 14% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இவர் எடுக்கிற மாதிரி 1000 5 ஃபண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, எங்கே பண்ணுவார்? ஒன்று ஃபார்மா, ஒன்று ஐடி. இது அப்போ நெக்ஸ்ட் 1-2 இயரில் இந்த 2 ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸே இல்லாமல் போக சான்ஸ் இருக்கு. மற்ற 3 ஃபண்டு தான் அரௌண்ட் 12 to 14 கொடுக்கும். அப்போ பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது மாற்றிக்கிறத விட முதல்லையே கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ வந்து குறிப்பிட்ட நாள் இப்போ சொன்ன மாதிரி வந்து 3000 ஒரு 10 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 16 lakhs கிடைக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 16 lakhs கிடைக்கல என்ன சார் பண்ணுறது? ரிட்டர்ன் கிடைக்காம போகாது. நல்லா பார்த்துங்க. அந்த ஆவரேஜ் ப்ரீவியஸ் 2 இயர்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் மே நாட் பி தேர். பட் 10 இயர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜா 12 to 14% கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. எந்த இதுல பார்த்தாலும், எந்த அசட் கிளாஸ்ல வேணா நீங்க பாருங்க. டெட் தவிர டெட் தான் 7-8, மற்றபடி மல்டி அசட்டோ ஆர் ஹைபிரிடோ அதுலயே வருது. அப்போ நம்ம எஸ்ஐபி போடும்போது நம்ம அதில் சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஒரே ஒரு எஸ்ஐபி இருக்கும்போது எதர் ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மிட் கேப். இல்லை எனக்கு ரொம்ப 20 வருஷம் இருக்கலாம் 30 வருஷம் இருக்கலாம் அப்படின்னா வி ஸ்டார்ட் வித் மிட் கேப். ஏன்னா மிட் கேப் பார்க்கும்போது நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் லீடர்ஸ் தான் இதில் சூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அது வந்து பெட்டர் ரிட்டர்ன் தான் இருக்குமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் இறங்கி இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 20ல் வந்தது பேண்டமிக். அதுக்கு முன்னாடி 2008 லேமன் பிரதர்ஸில் ஏதாச்சும் 30% 40% ஃபால். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ரேர் அது அந்த மாதிரி வருது. அப்படி இருந்தால் கூட அந்த டைத்தில் கையில் பைசா இருந்தால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர அந்த வித்ட்ரா பண்ணக்கூடாது. அனதர் 1 year 2 year வெயிட் பண்ணாங்கன்னா they are going to get that full benefit. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல் பேஸில் ஒருத்தர் வந்து 1 crore ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மந்த்லி 3000 இன்வெஸ்ட் பண்ணார், ஸ்டெப் அப்மே பண்ணுறாரு. இப்போ 2020 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2045 அவருக்கு வந்து 1 crore ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ 2040 1 crore ரீச் ஆகிருச்சு அப்படின்னா அப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாமா சார்? எதுக்கு வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு தானே முக்கியம். இப்போ ஒரு 5,000 3,000 போடுறாருன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு டெஃபினெட்லி வில் பி இன் எ பெட்டர் பொசிஷன் தேன் த ப்ரெசன்ட் பொசிஷன் இல்லைங்களா? அப்போ இந்த 5,000 ரூபா ஒன்றுமே இல்லையா? இந்த இடப்பட்ட எனக்கு புரியுது. அந்த 1 crore எதுக்கு வச்சிருக்காருன்னு முக்கியம் இல்லை. சப்போஸ் அந்த டயத்தில் வீடு வாங்க போறாரு, அதை மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உள்ள எல்லா கிளைண்ட்ஸுமே சொல்றேன், ப்ராஃபிட் இருக்கேங்கிறதுக்காக எடுக்காதீங்க, தேவையா இருந்தா எடுத்துங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா இப்போ திடீர்னு 43ல ஒரு பெரிய டவுன் வருது, அதுக்கப்புறம் அந்த கார்பஸ்ல பாதி போயிடும்ல சார்? எப்படி? அதான் நான் சொல்ல வரேன்னா எதிர்பாராதது நடக்கிறதா மார்க்கெட். இதுல வந்து நீங்க 14% 15% வேற எந்த இதுல வருது? தெரிஞ்சுதானே பண்றீங்க. கன்ஃபார்மா 14% கேரண்டி இல்ல. கேரண்டி எதுவுமே கொடுக்க முடியாது. 12 to 14%. நீங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் ஹிஸ்டரி பாருங்க, 30 இயர் ஹிஸ்டரி பாருங்க. ஒன்றும் வேண்டாம். 1984-83ல 100 பாயிண்ட்ல ஆரம்பிச்சதுதான் சென்செக்ஸ். இன்னைக்கு 86-85 இருக்குன்னு வச்சுங்க. இந்த 35-40 வருஷத்துல ஒண்ணுமே நடக்கலையா? ஃப்ளட், வார், இந்த லேமன் பிரதர்ஸ் கைண்ட் ஆஃப் திங், பேண்டமிக் எல்லாம் நடந்துதான் மீண்டு வந்திருக்கு. அப்போ இதை மாதிரி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது நிறுத்தி நடக்கும்போது ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? அந்த செக்டாரில் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மற்ற சேஃபான ஸ்டாக்ல பண்ணிடுவாங்க. அதுதான் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உண்டான வித்தியாசம். உங்களுக்கு இப்போ ரெகுலரா பண்றதை தாண்டி டைரக்டா பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா தான் வரும் கம்பேரிட்டிவ்லி. டைரக்டா வரதுல கம்மியான இல்லை, நீங்க ரைட் சூஸ் பண்ணணும்ல. ஓகே, ஒன்றும் வேண்டாம். பிளேயர்ஸ் எடுத்துங்க, எதர் டெண்டுல்கர் ஆர் கோலி ஆர் டென்னிஸ் பிளேயர் எடுத்துங்க.
ஆல்வேஸ் சம்படி இவன் அவங்க நம்பர் 1 இருந்தால் கூட ஒரு கோச் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. ஒரு மணி மேட்டர்னு வரும்போது எமோஷனல் ஆஸ்பெக்ட் இஸ் மோர். அப்போ நம்ம எத்தனை பேர்ட்டு போய் நம்ம கேட்க முடியும்? நீங்கள் 10 லட்சம் இருந்ததுன்னா சிலர்கிட்ட கேட்பீங்க. 5 கோடி 10 கோடி இருக்கும்போது ரிலேட்டிவிட்டி யார்ட்டையோ கேட்க முடியாது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அட்வைசரோடது தேவையாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, 5 crore 10 crore அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஒரு அட்வைசரோடது தேவையாக இருக்கும் உங்களுக்கு. அது இருந்த பார்த்தா தான் அதோட இது தெரியுமே தவிர வெளியில இருந்துட்டு நீங்கள் 0.5% 0.7 சேவ் பண்ணுறோன்னு சொல்லி போனீங்கன்னாக்க உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஃபண்டை? ஆல்வேஸ் எல்லாரும் பார்க்கறது கூகுளோ இல்லை பழைய ரேட்டிங்கோ எல்லாம் பார்த்து சாட் ஜிபிடி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாருமே இப்போ சாட் ஜிபிடி அது என்ன வரும் ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன வருது? நெக்ஸ்ட் 3 இயருக்கு இந்த ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்குன்னா வருது. லாஸ்ட் 3 இயர் ஆர் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரும். பட் அதில் வச்சு எத்தனை ஃபண்டு நெக்ஸ்ட் 3 இயருக்கு ஃபர்ஸ்ட் ஆர் 3ல வந்திருக்கு? ரொம்ப கம்மி. அதுதான் சொல்கிறேன். நாங்களாம் அட்வைஸ் மூலமாக பண்ணும்போது we are also regularly reading first. we are attending fund managers meeting. அதுக்கப்புறம் எதெல்லாம் அப்டேட் ஆயிருக்கு எவ்ரி மந்த் we are update ourselves. அதை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பண்ணுறோம்னாக்க எல்லா டைத்தையும் ஒரே ஃபண்டை கொடுக்கறது இல்லையே. உங்களுக்கு தேவை எதுக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்கள்ட்ட என்ன கேட்போம்? இந்த பைசாவை எதுக்கு வச்சிருக்கீங்க? எத்தனை காலம் வச்சுக்கலாம்? அதுக்கு தகுந்த அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுறோம். மேரேஜுக்கோ இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோ வச்சுருக்கவங்களை பொறுத்து ஈக்விட்டி ஃபண்ட்லையோ ஹைபிரிட்லையோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லையோ இல்லை ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்லையோ தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அட்வைசர் கிட்ட வராததுக்கு ஒரு பெரிய காரணம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ டோட்டல் கார்பஸ்லேருந்து எவ்வளோ % சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகும்? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஇஎம் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்கீம். இப்போ நீங்கள் 50,000 கோடி 1 லட்சம் கோடியில் இருந்தால் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அமௌண்ட் வால்யூம் வச்சு அது ஜாஸ்தி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி இருக்கிறதுக்கு ஒரு 1.5% எக்ஸ்பென்சஸ்னா 50,000 கோடி இருக்கிறதுக்கு 0.75 எக்ஸ்பென்சஸ் வால்யூம் வைஸ் அமௌண்ட் ஜாஸ்தி தான். எனக்கு 1 crore கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகும்? இப்போ டோட்டல் கார்பஸ் எனக்கு 20 இயர்ஸ் கழிச்சு எனக்கு 1 crore கையில இருக்கு. அப்படி பார்க்கறது 0.5ல இருந்து 0.75 தான் போகும். இப்போ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மேக்ஸிமம் 1%லேருந்து 2% இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2% அவங்க புரோக்கரேஜாவோ ஏதோ கொடுத்துருது இல்லையா. நீங்கள் டைரெக்டாக போனால் உங்களுக்கும் பையிங் செல்லிங் அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது, புரோக்கரேஜ், கஸ்டடியல் சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், எல்லா சார்ஜஸும் அது இன்க்ளூடட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் 10,000 வச்சுங்க எஸ்ஐபி, அந்த 10,000 ஃபுல்லாக தே ஆர் இன்வெஸ்டிங். Initially they are not taking any money from the expenses. Suppose you are getting 14% na, and the fundoda expenses 1.5 na, the fund is generating 15.5. And the 1.5 expenses போக net return 14% you are getting. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும். ஒரு இண்டிவிஜுவல் நீங்களே டைரெக்டாக இது பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட 1 கோடி இருக்குன்னா 1 கோடி மியூச்சுவல் ஃபண்டில் வரதுக்கு தயங்குவாங்க. எல்லா பைசையும் இதில் போடுறதா அப்படின்னு. ஒரு அட்வைசர் மாதிரி வச்சுன்னா டிஃபரன்ஸ் நோஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரின்னு. இப்போ ஹைப்ரிட்னா எவ்வளோ ஈக்விட்டி போகுது, பேலன்ஸ்னா எவ்வளோ போகுது, மல்டி அசட்னா எவ்வளோ போகுது, மார்க்கெட்டுக்கு தகுந்த சினாரியோ தகுந்த சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு அது வெல்த் கிரியேட் ஆகிறது குயிக்காக இருக்கும். நீங்கள் தனியாக பண்ணாலும் இருக்கும். பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது எப்பவுமே பாருங்கள், அதான் அட்வைசர் ஆல்ஃபான்னு சொல்கிறது. அதில் இப்போ டைரெக்டாக பண்ணவங்களுக்கும் 90% சொல்கிறேன், 10% சொல்ல. டைரெக்டாக பண்ணவங்களுக்கும் எந்த குட் அட்வைசர் மூலமாக போனாலும் கண்டிப்பாக 3% 4% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் 2 பேருக்குமே எக்ஸ்பென்சஸ் போக தான். அது 10 லட்சம் இருக்கும்போது பெருசாக தெரியாது 4%. பட் அது 5 கோடி இருக்கும்போது 4%னா ஒரு வருஷத்துக்கே 20 லட்சம் இல்லைங்களா அந்த டிஃபரன்ஸு. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் 0.75 தானே. இன்ஸ்பைட் ஆஃப் தட் 0.75 அடிஷ்னல் 4% வருதுனால 3% உங்களுக்கு ப்ராஃபிட் தான். முறை இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால அவங்க உடம்பு அதிகம் பாதிக்காது. மார்க்கெட்டு அந்த நியூஸ் இந்த நியூஸ்ன்னு பார்த்துட்டு அதுவும் ஒரு அட்வான்டேஜ். இப்போ டோட்டலாக இந்த ஒரு கார்பஸ் பர்டிகுலர் கார்பஸ் 1 crore ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமாக வித்ட்ரா பண்ணிக்கலாமா இல்லை எஸ்டபிள்யூபி போட்டுக்கலாமா சார்? இப்போ நீங்கள் 40 வயசுல இப்போ ஒருத்தர் 22 வயசுல ஜாயின் பண்றாரு, ஏதோ 5,000 10,000 கூட்டி 45 வயசுலேயே ஒரு 1 crore வந்துடுது. இப்போ எஸ்டபிள்யூபி போட்டு என்ன பண்ண போறாரு? அந்தந்த சூழ்நிலை அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அப்போ எப்படி வேலைக்கு தானே போயிட்டு இருப்பாங்க. அப்போ மந்த்லி எடுத்து என்ன பண்ண போறாங்க? கையில எடுக்கிறத விட அதுலயே இருந்தால் தான் அந்த மணியும் அக்யூமுலேட் ஆகும். ஒன்று கையில் எடுத்தால் ஒன்று செலவழிப்பாங்க, இல்லைன்னா சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கும். அதை விட அட்லீஸ்ட் அந்த 12% ரிட்டர்னாக அதில் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குங்களா. தேவையாக இருந்தால் எடுத்துங்க. அதுதான் எங்களோட சஜஷன் எப்பவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year கிட்டத்தட்ட 1 yearவே மார்க்கெட் நில்ல தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறமா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்க போகுது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜென்ரலாக ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 1 year நீங்கள் இண்டெக்ஸை மட்டும்தான் பார்த்து சொல்கிறீங்க ரிட்டர்ன். எவ்வளோ ஃபண்டு 8% 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆர் விச் ஆர் த ஸ்டாக்ஸ் ஆர் செக்டார் பெர்ஃபார்மிங்கோ அதை சூஸ் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் பண்ணியிருக்காங்க இல்லையா. நிறைய இருக்குது அதில். சில இது இண்டெக்ஸ் கம்மியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் சென்செக்ஸ் 30 ஸ்டாக், அதுதான் இன்றைக்கி 85,000 86,000 இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக். இதில் ஃபஸ்ட்டு 10 ஸ்டாக் மட்டும் ஏறி இருந்தாலும் மார்க்கெட்டில் 3,000 ஸ்டாக் இறங்கினாலும் மார்க்கெட் ப்ளஸில் தான் காட்டும்.
ஸோ இது லாங் டைமில் வச்சு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர 1 இயரில் வரல. இப்போ லாஸ்ட் 10 வருஷத்தில் ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ பாருங்கள், அதில் வந்து ஒரு 16% 15% இருக்குன்னு வச்சுங்க ரிட்டர்ன். அதில் 4 வருஷம் ரிட்டர்னே இல்லையே, இன்க்ளூடிங் 20ல் 30-40% ஃபால். அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி 15%. ஸோ நம்ம 5 இயர் 10 இயரில் அரௌண்ட் 12 to 14 உங்களுக்கு வரும் அப்படின்னாக்க 10 வருஷத்தில் 3-4 வருஷம் ரிட்டர்னே இல்லாமல் போக சான்ஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பேங்காக இருந்தால் எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனால் 6.5% தானே கிடைக்கும். That make the difference. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி போக போகும்னு தெரியாது. ஆனா இப்போ ரெப்போ ரேட் குறைச்சது, அதுக்கப்புறமா வந்து ட்ரம்போட டாரிஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மீண்டு எழுமா சார்? கண்டிப்பா மீண்டு எழும். ஓகே, இது ஒரு சர்க்கிள் மாதிரி, எப்போங்கிறது தான் யாருக்கும் தெரியாது. தட்ஸ் அ ஃபேக்ட். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இறங்குதா கையில் பைசா வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் டோன்ட் லுக் அட் த மாட்டர் ஆர் எக்ஸ்ட்ரா இது வேறு வார் வருது அந்த சுச்சுவேஷன். ஒரு இதில் நான் படித்தேன், ஒரு நாளைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 44 கான்ஃப்ளிக்ட் எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்குது. 44 பிளேஸில். இப்படி ஒன்றா பார்த்துட்டு தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். நம்மள அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது, நம்ம எதுக்காக இந்த பைசா வச்சுருக்கோம், 5 இயர் 10 இயர் வச்சுருக்கோம்னா அந்த கோல்டு பேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இவ்வளோ வருஷத்தில் 5 கோடியோ 10 கோடியோ 1 கோடி சேர்த்தவங்கலாம் அப்படி சேர்த்தவங்க தான். ஓவர் நைட்டு யாரும் சேர்த்ததை நான் பார்த்ததில்லை, படித்ததும் இல்லை. எஸ்ஐபி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.